அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, இன்னும் கூட்டணிக்கு பிடி கொடுக்காமல் இருக்கிறார்கள் திரு அன்புமணி, திரு தினகரன், பிரேமலதா அவர்கள். அதிமுக பாஜக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தும் அவங்க இன்னும் பிடி கொடுக்கல. ஜனவரியில் சொல்வோன்றாங்க, டிசம்பரில் தான் சொல்வோம் அப்படின்லாம் தேமுதிக தரப்பில், அமமுக தரப்புல எல்லாம் சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு அப்படின்றது கடைசி நேரத்தில் எதுவும் நடக்கலாம் அப்படின்றார். அது விஜய் குறித்த கேள்விக்கு தான் அவர் அந்த பதிலை அளிக்கிறார். செப்டம்பர் 5 நான் மனம் திறக்கப் போகிறேன் அப்படின்னு மீண்டும் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். அதுவும் பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அவசரமாக டெல்லி அழைக்கப்பட்டுள்ள பாஜக தலைவர்கள் அங்கு மேலிடம் அழைச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த அவசர அழைப்பு? இது குறித்தும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது. இந்த புள்ளிகளை எல்லாம் கட்டமைத்து தான் நம்ம தலைப்பை கொண்டு வந்திருக்கிறோம். மோடி ஷாவுக்கு சென்றடைந்த செய்தி என்ன? தமிழக வியூகத்தில் என்ன மாற்றம் நடக்கப் போகிறது? இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு துரைக்கர்ணா அவர்கள், வணக்கம் துரைக்கர்ணா. திரு பாக்கி அவர்கள், வணக்கம் பாக்கி. திரு பிரகாஷ் அவர்கள், வணக்கம் பிரகாஷ். திரு கோட்டீஸ்வரன் அவர்கள், வணக்கம் கோட்டீஸ்வரன். துரைக்கர்ணா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மோடி ஷா உங்களுக்கு என்ன செய்தி தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கும் அப்படின்றது, ஏன் பாஜக தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது முக்கியம். என்ன போயிட்டு இருக்கு இப்போ இந்த புள்ளியெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, 2026 நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கும் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. தோற்றம் தான். இதை சரிப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான வியூகங்கள் வகுக்கிறார்களோ அப்படிங்கிற பார்வையும் நமக்கு இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக கட்சியை ஒன்றிணைப்பதில் மறுத்து வருகிறார். தொடர்ந்து வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது வலுவான கூட்டணியை உருவாக்கினால்தான் திராவிட முன்னேற்ற கழக அணியை இந்த தேர்தலில் வீழ்த்த முடியும் என்பது கள யதார்த்தம். இதை அமித்ஷா உட்பட பாஜக மத்திய தலைமையும் புரிந்திருக்கிறது. திரு எடப்பாடியும் புரிந்து கொண்டு புரியாது போல நடிக்கிறார். திரு எடப்பாடியை தவிர்த்து அதில் பயணிக்கிற திரு செங்கோட்டையன் உட்பட மூத்த முன்னோடிகள் பலரும், இதையும் தாண்டி மாவட்ட, மாநில, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் வரையிலுமே ஒன்றுபட்ட அதிமுக மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும், இல்லை என்றால் நாம் களத்தில் திமுகவை எதிர்கொள்ள முடியாது என்கிற மனோபாவத்தில் இருக்கிறாங்க. மீண்டும் இந்த ஒன்றுபட்ட ஆமா, தமிழக பாஜகவில் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்புகிற முன்னணியினர் அவங்களுமே டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் கணிசமான குறைந்தபட்சம் ஒரு 100 தொகுதிகளில் நாம் திரு ஓபிஎஸ், திரு சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்கிற கள யதார்த்தத்தை உணர்ந்து அவங்களும் டெல்லி தலைமைக்கு வலியுறுத்துகிறார்கள். இது தொடர்பாக இருக்கு. இன்னொன்று, டெல்லியிலே இந்த என்டிஏ கூட்டணியோடு ஒப்பந்தம் போட்டு வந்த திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியிலையும் அது தொடர்பாக வெளிப்படுத்தலை. ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்கிறோம் என்று சொல்லிட்டு வந்தேன். இப்போ இந்த என்டிஏ கூட்டணி இப்ப நம்ம கிட்ட வந்துருச்சு, இதுதான் தொடக்க புள்ளி அப்படின்னு டெல்லியில் அறிவிச்சிருக்கணும், இல்ல சென்னை அறிவிச்சிருக்கணும். இங்கேயும் இல்லை. ஒரு வாரம் பார்த்த அமித்ஷா நேரா இங்க இவரை தூக்கி உட்கார வச்சு ஸ்டார் ஹோட்டல்ல அவர் தான் அறிவிச்சிட்டு போறாரு. பாஜகவோடு கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டு ஊர் ஊரா போய் காங்கிரஸுக்கு அழைப்பு விடுகிறார், கம்யூனிஸ்டுகளுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார், விசிகாவை கூப்பிடுறார். யாரெல்லாம் பாஜகவுக்கு கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்தி திமுகவோடு ஐக்கியமாகி இருக்கிறார்களோ அவர்களை பூரா இவர் கூப்பிடுறார். இவரை பாஜக தலைமையும் நம்பவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பாஜக டெல்லியில் இருந்து இங்க இருக்கிறவங்க நம்பகத்தன்மையற்றவராக இருக்கிறார். இன்னொரு கேள்வி திரு துரைக்கர்ணா, இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு முன்பு திடீரென நான் உண்மையெல்லாம் பேசுனா தாங்காது அப்படின்லாம் சொன்னார். நான் அமைதி காக்கிறேன், என் மௌனத்தை சோதிச்சு பார்க்காதீங்க, என் பொறுமையை சோதிக்காதீங்கன்னு சொன்னார். டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அதன் பிறகுதான் அதிமுக பாஜக கூட்டணியை உருவாச்சு. அதுக்கப்புறம் மௌனமா இருந்தார். இப்ப திடீர்னு அவர் ஏன் என்ன பேசத்தோட அவர் கணக்கு என்ன? இல்லை, திரு செங்கோட்டையன் அவர்களுக்கோ திரு ஓபிஎஸ் அவர்களுக்கோ திருமதி சசிகலா அவர்களுக்கோ கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான்.
வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கினால்தான் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற ஒரே நோக்கத்தோடு பயணிக்கிறார்கள். கட்சி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்கிற கருத்தாக்கத்தில் அவங்க செயல்படுறாங்க. ஆனா திரு துரைக்கண்ணா, அந்த இடத்தில் தான் இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க முன்பே சொல்லியிருக்கீங்க, திரு செங்கோட்டையன் அவர்கள்லாம் திருமதி சசிகலாவோடு தொடர்புல இருக்கிறாங்க, ஒன்றிணைலாம் பேசுறாங்க அப்படின்னு. ஆனா அமித்ஷா அவர்கள் தான் சொல்லிட்டாங்க, நாங்க உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு. இப்ப செங்கோட்டையன் பேசுறார், பாஜக தலைவர்கள் டெல்லிக்கு போறாங்கன்னா என்ன ஏதாவது மாறுதா வியூக கணக்கு? இல்ல, இப்ப இதே அமித்ஷா தானே 2021 தேர்தலில் தென் மாவட்டங்களில் 42 தொகுதிகளில் அமமுக அதிமுகவின் வெற்றியை பாதிக்கும் என்று எனக்கு மத்திய உளவுத்துறை தகவல் இருக்கிறது, 15 இடங்கள் கொடுங்க, நான் அவரை இதில் அகாமடேட் பண்ணிக்குவோம் அமமுக என்று சொன்னார்ல. ஆமா, திரு டிடிவி தினகரனுக்கு மட்டுமே அத்தனை தொகுதிகள்ங்கிற பொழுது அதை தாண்டி திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா ஆதரவாளர்கள் இன்னொரு மடங்கு, நான் சொன்ன அந்த 100 வந்துருச்சா, 40 80 90 தொகுதிகளில் வெற்றியை பாதிக்கும் என்பது இப்பவும் மத்திய உளவுத்துறை அங்க தகவல் கொடுத்திருக்கும்ல அமித்ஷாவுக்கு. எனக்கு என்னன்னா, பாஜகவினுடைய நோக்கம் உண்மையிலேயே திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டுமா அல்லது அதிமுகவில் உட்புகுந்து ஏதாவது செய்ய வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி நோக்கம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சந்தேக பார்வை, அது பொதுவெளி சந்தேகமாக தான். இப்ப டெல்லியில இப்ப கூடுற கூட்டத்துல நீங்க ஒன்றுபடணும் அப்படின்னு சொன்னா திமுகவை வீழ்த்துவதுதான் பாஜகவின் நோக்கமா இருக்க முடியும். ஆமா, உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம், நாங்க அமைதியா இருப்போம்னா வேற கணக்கா இருக்கலாம். 2017 அன்றைக்கும் உட்கட்சி பிரச்சனை தானே, முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு, அது உட்கட்சி பிரச்சனை தானே. சரி, அந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் கரம் கோர்த்தது யார்? இதே பாஜக. நீங்க இப்ப சொல்வது டெல்லி தலைமை பாஜக தலைமைக்கு புரிஞ்சிருச்சு நிலைமைன்றீங்க. நிச்சயமாக புரிந்து அதற்கான வேலை திட்டத்தை நாம் தொடக்கத்தில் சொன்னதுதான். ஓகே, நம்ம அடுத்த சுற்றுல செங்கோட்டையன் விஷயத்தை எடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். நிச்சயமா. கோட்டீஸ்வரன், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப அதிமுக ஒன்றிணையணும்ன்றது அது நீண்ட காலமாக பேசப்பட்டது, அதை கூட தவிர்த்துருவோம். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, என்டிஏவில் ஓபிஎஸ் டிடிவிலாம் இருப்பாங்க, அதிமுக பாஜகவோட கூட்டணி, பாஜக இவங்களோட கூட்டணின்னு இருந்த கதை போய் இப்போ அதுவே இல்லைன்ற நிலைமை தான் இருக்கு. டிடிவி சொல்றார், நான் டிசம்பர் இது வரைக்கும் இருக்கேன் அப்படின்னு, ஒரு டிசம்பர்ல சொல்றேன் அப்படின்ட்டார். அன்புமணி இன்னும் பிடி கொடுக்கல, ஓபிஎஸ் அவர்கள் வெளியிலேயே போயிட்டாங்க. இன்னைக்கு செங்கோட்டையன் மீண்டும் நான் மனம் திறந்து 5ஆம் தேதி பேச போறேன் அப்படின்றார். இப்ப தமிழக பாஜக தலைவர்கள்லாம் டெல்லியில போறாங்கன்னா என்னதான் நடக்குது கோடீஸ்வரன்? எப்படி இந்த விஷயம்? ஒரு மோசமான சூழ்நிலை நடக்குதுங்க. அதாவது தமிழகத்தில் இருக்க பாஜக தலைவர்கள் போய் டெல்லியில போயிட்டு அதிமுக இருக்கக்கூடிய பிரச்சனைகளையோ இல்ல அதிமுக சம்பந்தமான பிரச்சனைகள் பேச போறாங்க, முடிவெடுக்க போறாங்கன்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சதுனாவே பிரச்சனை. எது யாரை சரி செய்யணுமோ அவங்க சரி செய்யணும். அதிமுகவை பொறுத்தவரையிலும் மத்தியில் சொல்கிறது மாநில சொல்கிறது இல்லாமல் அந்த கட்சியில் என்ன முடிவு எடுத்து அந்த கட்சி எப்படி வாக்குகளை வாங்க போகிறாங்கன்றது தான் தேர்தல். மற்றபடி நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துட்டோம், பிஜேபி ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் தலையிட்டதுன்னா அது அவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல. உதாரணத்துக்கு ஓபிஎஸ் ஐயா, அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், இவங்க எல்லாமே பிஜேபி கூட நட்பு பாராட்டி நெருக்கமாக உண்மை கோட்டீஸ்வரன். ஆனா இப்ப அமைதியா தான் இருந்தாங்க பாஜக. எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த அலைன்ஸ் இன்னைக்கு அமைதியா இருக்காங்க. கரெக்டான இருக்கிறவங்க எல்லாம் வெளியேறிடுறாங்க. கரெக்டான கேள்வி. பாஜக இப்பொழுது இவர்களுக்கு செவி கொடுப்பது இல்லை. அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுக்கறது இல்ல. முக்கியத்துவமா எதனா பேசணும் கட்சி ரீதியானா அவங்களோட ஃபோக்கஸ் இப்ப பீகார்ல இருக்கு. பீகார் தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் அந்த நோக்கத்தில் அவங்க போயிட்டு இருக்காங்க. மோடிஜி அவர்களுக்கு வேற சில இன்டர்நேஷனல் ப்ராப்ளம்லாம் இருக்கு, ட்ரம்ப் டாரிஃப் 15%. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு கட்சி, சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ, அவங்களுக்குள்ள சில பஞ்சாயத்துன்னும் போது அவங்க பழைய மாதிரி காது கொடுத்து கேட்கறது இல்லை. அண்ணாமலை ஒருத்தர் தான் இதை போய் சொல்லிட்டு இருந்தாரு. போதாக்கரைக்கு நயினார் அவர்கள் அதை பற்றி சொல்றதே இல்லை. ஓ அப்படியா இருக்குதா, அப்பாயின்மெண்ட் கேட்டிங்களா கொண்டீங்களா அந்த துணியில் போறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு இவங்களோட விஷயங்களை, கோரிக்கைகள் இல்லை எங்களை சேர்த்துக்கணுன்ற அந்த ஆசைகள் இல்லை, அவங்களுக்கு திமுக எதிர்கொள்ளணும், ஒரு கட்டமைப்பை அமைக்கணும், இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கைகள் இருக்குல்ல, இதை சமீப காலமாக பாஜக செவிசாய்ப்பதில்லை. அந்த கோவத்தை எடப்பாடி பழனிசாமி மேல காட்டுறாங்க. ஆனா இப்ப திரு கோட்டீஸ்வரன், இப்ப துரைக்கண்ணா அவர்கள் சொல்றது, இந்த விஷயங்கள்லாம் இந்த செய்திகள்லாம் அங்க போய் சேர்ந்திருக்கும், நம்ம அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லன்றதுனால கூப்பிட்டு மீண்டும் ஏன்னா பிஎல் சந்தோஷ் அவர்கள் சந்திக்கலாம்னு பேச்சு நமக்கு தகவல்லாம் கிடைக்குது. ஒருவேளை பேசாம இருப்பாங்களா, நம்ம வியூகத்தை மாத்தலாம், அது மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஒன்றிணைக்கணும், எல்லாரும் ஒண்ணு சேருங்க அப்படிலாம் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அண்ணன் துரைக்கண்ணா அவர்களுக்கு உள்ள நிறைய கட்சிக்காரர்கள் சோர்சஸ் தெரியும். அவர் சும்மா இல்லாத ஒரு விஷயத்த சொல்ல போறதுல. அதை தாண்டி பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா,
பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை சரி செய்யணும் போது உங்களுக்கு பிஎல் சந்தோஷ் போன்றவங்களோ, நட்டா போன்றவர்களோ, அமித்ஷா போன்றவங்களோ அடுத்தடுத்த லெவலில் வருவாங்க. அப்படி வரும்போது இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணுமோ முடிவு எடுப்பாங்க. மற்றபடி நான் டிசம்பரில் சொல்கிறேன், அதெல்லாம் எதுக்கு, அப்புறம் விஜய்க்கு என்ன வேணால் நடக்கலாம். இது எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு ப்ரெஷர் போடுறது. என்னை வச்சு நீங்கள் படம் எடுக்கலன்னா அங்கே ஒரு ஸ்டுடியோ வெயிட்டிங்கில் இருக்குது, அங்கே ப்ரொடியூசர் இருக்காரு, நான் 28ஆம் தேதி எங்கே ஷூட்டிங்னே எனக்கு தெரியலையப்பா அப்படின்னு படத்துல எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை தான். இங்க பிரஷரை போட்டு அங்க டெல்லிக்கு போயிட்டு இது பண்றது. நான் என்ன சொல்றேன்னா, அவையார் சொல்லியிருக்காங்க மதியாதார் வாசல் மிதிக்க வேணான்னு, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது நமக்கு பெரிய ஒரு அக்கறையோ முக்கியத்துவமோ கொடுக்கல. நீங்களே தான் வந்து சொன்னீங்க நான் வெளியில வந்துட்டேன்னு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் தான் அறிக்கை விட்டாங்க, மோடிஜி அவர்களை கண்டித்தோ விமர்சனம் பண்ணி. அதுக்கப்புறமா ஓபிஎஸ் அவர்கள் எதனா பேசுற, நேற்று கூட முந்தா ஒரு அறிக்கை வந்தது, இந்த 50% ட்ரம்ப் விஷயத்துல வந்து மத்திய அரசு கவனத்தோடு கண்ணியமா அப்படியே மயிலிறகு எடுத்து அங்க திருப்பூர்ல அவங்கவுங்க வயிற்றுல வயல அடிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கிறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு, பொருளாதாரம் எங்க போகணும். இந்த நிலைமையில கூட அவர் அந்த மோடுக்கு போறாரு. இப்ப என்ன நினைக்கிறார் ஓபிஎஸ் இவங்க எல்லாம்? என்ன பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து விட்டா திருப்பி சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இபிஎஸ் அவர்கள் என்ன, அவரும் அடம் பிடிக்கிறாரு. ஆனா கோடீஸ்வரன் நீங்க சொன்னதுல இப்ப அவசரமாக இப்ப செங்கோட்டையன் பேசுறது, இப்ப நீங்க குறிப்பிட்ட மாதிரி அமைதியா இருந்தாரு, திடீர்னு பேசுறாரு, திடீர்னு இவங்களுக்கு எல்லாம் அழைப்பு, திடீர்னு பேசுவாரு. 3 நாள் கழிச்சு அவர் பேச போறாரு. அதிமுக எனக்கு கிடைச்ச தகவல்னா அதை பத்தி விமர்சனமோ அதை பத்தி எதுவுமே பேசாம அதை அப்படியே ஊர்கால போட்டுருங்க, யாரும் அதுக்கு பதில் கூட சொல்லாம அமைதியா விடுங்கன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. பாஜக அமைதியா இருக்குமா? ஏன்னா செங்கோட்டை பாஜகவுக்கு வந்துட்டுங்க, அவங்க இவங்க எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்த்து தேர்தலில் வெற்றி கிடைக்கல. அவங்க வந்து எந்த குதிரையில போனா ஓட்டு கிடைக்கும், நமக்கு ஒரு 4 சீட்டு கிடைச்சா தமிழகத்தில் எப்படின்னா தாமரை மலக்க வைக்கலாமா, உள்ள பூரலாமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை 1 2 3 போடுறாங்க. 1 2 3ல இன்னைக்கு போன தேர்தலில் அவங்க செலக்ட் பண்ணது டிடிவி தினகரன் அணியும் ஓபிஎஸ் ஐயா அணியையும். இந்த வாட்டி அது அவங்களுக்கு போதிய ஓட்டு கிடைக்கல, அண்ணாமலை வச்சு முயற்சி செஞ்சாங்க, நடக்கல. அதனால நைனார் இபிஎஸ் காம்பினேஷன் வச்சு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அவங்க வேற எதுவும் நடக்க போறது இபிஎஸ்க்கு அவங்களால பிரஷர். அதாவதுங்க இபிஎஸ் அவர்கிட்ட போயிட்டு சேர்ந்தா பலன் உங்களுக்கு தான், முதல்வர் எடுப்பார் நீங்க தான் அப்படின்னு சொன்னா அவர் கேட்டா நடக்கும். இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியமானது, எடப்பாடி பழனிசாமியோட கோரிக்கைகள் என்ன முதல்வர் வேட்பாளரை ஏத்துக்கணும், வேற எதுவும் நிபந்தனை இல்லை. இப்ப இவங்கெல்லாம் கட்சி தான் முக்கியம் அப்படின்னா இவங்க அந்த கிளைமை ஒரு சைடு கோர்ட்ல கேஸ போட்டுறீங்க, தேர்தல் ஆணையத்துக்கு போவீங்க, தொடர் தோல்வி, பொதுக்குழுல தோல்வி, அதுக்கப்புறமா வந்து தேர்தலில் மக்கள்கிட்டயும் தோல்வி, இவ்வளத்தையும் பண்ணிட்டு சண்டையும் போட்டுட்டு கட்சி அப்படியே என்கிட்ட ரெட்டையிலே கொடுங்க. அவர் என்னங்க, அவர் என்ன புனிதரா இல்ல அவர் வந்து பட்டினத்தார் மாதிரி வந்தவரா, அவர் அரசியல்வாதியா தெரியல. அரசியல் என்பது ஏமாத்து வேலை, ஊழல், லஞ்சம், லாவணியம், தகுடு தத்துவம், நல்லது கெட்டது, தியாகம், உழைப்பு, வேர்வை, இது எல்லாம் எல்லாரும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்க எதிர்த்து போராடி தோத்துட்டதுக்கு பிறகு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு கேட்கல. இப்ப நீங்க அதிமுக ஒன்றிணைன்றது ஒரு பார்ட். ஆனா இன்னைக்கு என்டிஏ அலைன்ஸே மெகா கூட்டணிலாம் சொன்னாங்க. ஆனா பிரேமலதா அவர்கள் இபிஎஸ் கடுமையா விமர்சித்ததாக நமக்கு முதலே குத்திட்டாருன்றாங்க சொல்றாங்க. கூட்டம் எல்லாம் எப்படி வருதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அன்புமணி அவர்கள் இன்னும் பிடி கொடுக்கல. இதுவரைக்கும் நான் என்டிஏல தான் இருக்கேன்ற தினகரன் அவர்கள் டிசம்பர் மாசம்னா என்டிஏ அலைன்ஸ் அதிமுக ஒன்றுபடுதா விடுங்க, அதை பத்தி பாஜக யோசிக்காத, நம்ம என்டிஏ அலைன்ஸே இல்லன்னு யோசிக்காத. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா பிஜேபியும் அதிமுக கடை மாதிரி ஆகி போச்சு. இவங்க எல்லாம் கஸ்டமர் மாதிரி ஆயிட்டாங்க. கடைக்கு உள்ள போலாமா, வெளியில டிஸ்கவுண்ட் எதனா போடுவாங்களா, இவங்க கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் சரக்கு தான் வாங்கி ஆகணும் உள்ள போய் கடைக்குள்ள. இப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, இப்ப பிஜேபியோ ஏடிஎம்கேவும் முடிவு பண்ணிடுறாங்க, இல்லங்க எங்களுக்கு வந்து தேமுதிமுக வந்து திக வந்து வேண்டாம், இந்த கட்சி வேண்டாம் அந்த கட்சி வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎம்கே பஸ் ஆல்ரெடி ஃபுல்லு, அவங்களுக்கு அவங்க கூட்டணியில் இருக்கிற பிரச்சனைகள் நல்லது கெட்டது ஸ்டேபிளா ஸ்டெடியாவே இருக்காங்க, பிரச்சனை இல்லாம இருக்கு. ஒருவேளை ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இவங்களோட நிலைமை என்ன? கிட்டத்தட்ட இபிஎஸ் அந்த முடிவு, நீங்க அவரை வந்து ஊன் பண்றீங்க, காயப்படுத்துறேன்னு சொல்லி நீங்க என்னென்னலாம் பேசுறீங்க. விஜய்க்கு வாய்ப்பு இருக்கும், விஜய் ஒரு திருப்பு முனையா இருப்பாரு, தேவைப்பட்டால் எங்களுக்கு இருக்குன்றீங்க, அதுக்கப்புறமா ஒவ்வொன்னா பேசுறீங்க. அப்ப இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தோஷப்படுத்துமா? இது அதிமுக இப்படி பாருங்களேன். இன்னொன்னு ஓபிஎஸ் அவர்கள் பத்தி பேசினா ஆமா காலம் கடந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னா அது ஓபிஎஸ் அவர்களுக்கு காயப்படாதாமா? இல்ல அது காயப்படும். அதுக்கு இவர் திருப்பி என்ன காயப்படுத்தினாரு? திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே போய் சந்தித்து வந்தார். இதுவரை எந்த ஒரு தலைவருமே செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சாரு. இதுல முக்கியமான பாயிண்ட் நம்ம தலைப்புக்குள்ள பார்த்தா கோட்டீஸ்வரன் சொன்னது, பாஜக என்னதான் நினைத்தாலும் இபிஎஸ் அவர்கள் தான் முடிவெடுக்கணும், அதுதான் சொல்றது. நீங்க எல்லா காம்பினேஷனும் வேண்டான்ட்டு தானே. இப்ப டெல்லி பாஜகவில் ஏதாவது முடிவு எடுக்க முடியுமா? ஏதாவது ஒரு அழுத்தத்தை போட முடியுமா என்ன? பாஜகவே கைவிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தளவுல
திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் என்டிஏ கூட்டணி அப்படின்னு எல்லாருமே பாஜகவில் எல்லாரும் சொல்லிடுறாங்க. அதுதான் உண்மை, யதார்த்தம் கூட இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மட்டுமே இந்த 2026 திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வெற்றி தேடி தருமாங்கிறதான இப்போ விவாத பொருள். அதுதான விவாத பொருள். எடப்பாடி பழனிசாமி வலிமையா இருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. கூட்டம் கூடுது. 1977, 80, 84 இந்த 3 தேர்தலில் கலைஞர் கருணாநிதி பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்து ரிசல்ட் வந்தேன்னு சொல்லுவார். கூட்டம் பூரா இங்கே வந்துடுச்சு, ஓட்டு பூரா அங்கே போயிடுச்சு அப்படின்னு. அதான் நடக்கும். அப்ப நீங்க சொல்றது ஜெயிக்கணும்னா வியூகம் மாத்தணும். நீங்க கருத்து மாறுபாடுகள்ங்கிறது விமர்சனங்கள் என்பது காலங்காலமா இருந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் போற பிரஷர்ன்றது என்னவா இருக்கும்? இல்ல செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு பேசலாம், யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க, அப்படியே கடந்து போனா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறது? இல்ல மூன்றாவது முறை இது இல்ல அப்படி செங்கோட்டையன் வைத்து என்ன நடக்கும்? இல்ல அதாவது திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவுல அண்ணா திராவிட நிச்சயமா என்ன கணக்குல இருக்காரு. இல்ல கிட்டத்தட்ட ஒரு 45-46 ஆண்டுகளாக 1980 இருந்தே மிக நெருக்கமான நண்பராக தான் நான் அவரை பார்க்கிறேன். அரசியல் களத்துல இந்த 52 ஆண்டுகளாக அவருடைய பணி இருக்குல்ல. இந்த அதிமுகவை நிறுவிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கட்சியை காட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா 2 பெரும் தலைவர்களுக்கும் மிக நெருக்கமாக நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிறாங்க. சொல்றது இபிஎஸ் அவர்களோட நம்பிக்கைக்குரியவரா இருக்காரா? எது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனச்சாட்சியை பேச விட்டா சொல்லும். அது இந்த அதிமுகவில் அவருக்கு அரசியல் வாழ்வு, அரசியல் அடையாளம் கொடுத்ததே மரியாதைக்குரிய திரு செங்கோட்டையனும் இன்றைக்கு தமிழக அமைச்சராக இருக்கிற திரு முத்துசாமி அவர்கள் தான். அது காலகாலமாக மரியாதைக்குரிய சகோதரர் பிரகாஷ் அவர்களே நிறைய பதிவு பண்ணியிருக்காரு. கோட்டீஸ்வரன் சொன்னது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விளையாட்டையும் விளையாடணும். நான் அதை தான் நான் சொல்ல வரேன். பழைய வரலாறு மட்டுமே இருக்குமான்னு கேட்டாரு. இல்ல எல்லா விளையாட்டையும் விளையாடலாம். ஆனால் எந்த ஒரு மனிதன் இயற்கை நியதிகளுக்கு மாறாக செல்லுகிறானோ, எந்த ஒரு மனிதன் தர்ம நியாயங்களுக்கு புறம்பாக பயணிக்கிறானோ அவனுடைய அழிவை அவனே தேடிக்கொள்வான். அதுதான் பெரிய சொன்ன மாதிரி செங்கோட்டையன் ஏதோ ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறார், மனம் திறந்து பேச போறேன்றார், என்னன்னு தெரியல. அப்படி பேசியும் அவங்க பதிலே இல்லைன்னா என்ன பண்ணுவார்? அப்போ அவருக்கு ஆப்ஷன் இல்ல, தொடர் முயற்சி தான். அந்த முயற்சி நான் என்ன சொல்றேன், அந்த முயற்சி பலனளிக்காவிட்டால் இவர்கள் எல்லாம் இணைந்து எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்குவாங்கிறேன். கிட்டத்தட்ட அது உண்மை ஆயிடுச்சு இல்லையா? அப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போயிட்டு திரு ஸ்டாலின் அவர்களை தனிமையில சந்திச்சு பொறுப்பா இவங்க மேலேயே கொடுக்குறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, அண்ணனோட நோக்கம் என்பது அதிமுக தொண்டர்களோட நோக்கம். சரி, தொண்டர்கள் ஒத்துமையா இருக்கணும், அணி இருக்கணும். பட் இதுல ஒரு விஷயம் புரியுங்க, இங்க நேச்சுரல் செலக்ஷன் ஒண்ணு நடக்குது. அது என்னன்னா, வலி அது வெல்லும், மற்றவர்களின் விதி அது வழி. புரியுதுங்களா? அப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, நாளைக்கு பாஜக ரொம்ப அழுத்தம் போட்டு இது காட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காட்டுக்குள்ள எந்த மிருகம் வலியதோ அது வெல்லும், வீடும். இன்னொன்னு பாத்துக்கோங்க, ஒருவேளை பிஜேபி ரொம்ப அழுத்தம் போட்டு எடப்பாடி பழனிசாமி ஜிம்மின்னு கூட்டணி விட்டு வெளில போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? வலிய மிருகமான சிங்கத்தை ஒரு நரி போய் கிணத்துல தள்ளிடுச்சுல, அது நடக்கும். எடப்பாடி பழனிசாமி என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. கோட்டீஸ்வரன் சொன்ன பாயிண்ட்ன்றது நம்ம தலைப்புக்குள்ள பாக்குறப்ப டெல்லிக்கு என்ன செய்தி போச்சுன்னு தெரியல. ஏன் முக்கியமான தலைவர்களை அழைக்கிறாங்க? பாஜகவோட இன்டர்னல் இஷ்யூவை பேச போறாங்களா, கூட்டணி பற்றியா, அதிமுக இதை பத்தி எல்லாம் ஒண்ணு கேட்கணும். இன்னொன்னு முக்கியமான இடம்ன்றது, அப்படி ஏதாவது ஒரு பிரஷரை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இபிஎஸ் அவர்கள் இல்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அதுக்கும் நம்ம விடை காண வேண்டி இருக்கிறது. அப்ப டெல்லியில என்னதான் நடக்க போகுது சார்? டெல்லிக்கு நிறைய வேலை இருக்கு சார். அவங்க அதிமுக கூட்டணி அமைவதற்கு முன்பு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு இவர் 6 காரில் போய் பேசிட்டு வந்த அந்த டைமில் அவங்க மாநில தலைவர்கள் யாரையுமே கன்சல்ட் பண்ணல, இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டலை, அவங்க கூட்டவே இல்லை. இப்போ அவங்க கூட்டுறாங்கன்னா அவங்க அதிமுக விஷயத்தை மட்டும் அவங்க பேசுறதில்ல, அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு சார், பிஜேபிக்குள்ளேயே. அதாவது அண்ணாமலை இந்த கூட்டணியை தோக்கடிக்கணும்னு விரும்புகிறார், டிப் டு டோ அவர் விரும்புகிறார். எப்படி விரும்புகிறாருன்னா, அவரோட ஃபார்முலா போன பாராளுமன்ற தேர்தலில் மிக மோசமாக தோக்கடிக்கப்பட்டது. ஆனால் அவரோட ஃபார்முலாவில் 18% வாக்குகள் வாங்கினார், ஒரு 7 இடங்களில் அதிமுக பின்னடைவை சந்தித்தது, அப்படிலாம் வந்ததே தவிர அவருடைய ஃபார்முலா ரொம்ப தோத்துருச்சு.
அதுக்கு பிறகு அவரோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ளே சரியில்லை. இன்றைக்கி டிடிவி அவர் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்றது பிஜேபியில் வரக்கூடிய புகார் என்னென்னா, கிராஸ் ஓட்டிங் ஸ்கீம் ஒன்று ரெடி பண்ணி அதிமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகளெல்லாம் மாற்றி ஒருவேளை டிடிவி தினகரன் வந்தார்னா அவருக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு கிராஸ் ஓட்டிங் ஸ்கீமை அவர் ரெடி பண்ணியிருக்கார் அப்படின்றது தான் அவர் மேலே பிஜேபியில் வந்திருக்கக்கூடிய சீரியஸான அலிகேஷன் இல்லை, அணுகுண்டு மாதிரி தூக்கி வீசுறீங்களே. ஆமாம் சார், இந்த அலிகேஷன் இல்லை. நான் ஒரு கேள்வி குறிக்கிறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி மன்னிக்கவும். இபிஎஸ் முதல்வராக்குவது பாஜகவின் கடமை அப்படின்னு அவர்கிட்ட இது குறித்து கேட்குறப்ப நீங்கள் இவ்வளோ கடுமையாக விமர்சனம் வச்சிங்கன்னா, நான் ஒரு தொண்டனுங்க, என் தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்வேன், அதனால தான் கடமைன்னு. அப்படிப்பட்டவர் மீது நீங்கள் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. அதாவது சார், எங்கள் அப்பா உங்கள் அப்பா எங்கன்னு கேட்குறாங்க, எங்கள் அப்பா குதிர்க்குள்ளே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான். அதாவது ஒரு கட்சி தலைமை இபிஎஸை முதல்வர் ஆக்கணுன்ற ஒரு உத்தரவை போடுறாங்கன்னா அது என்னுடைய கட்சி தலைமை சொல்கிறது அப்படின்னு சொல்கிறது வர்ச்சுவலாக காட்டி கொடுக்கறது. கிராஸ் ஓட்டிங்னு நீங்கள் சொல்கிறீங்க. கிராஸ் ஓட்டிங் சினாரியோ அப்படின்றத அவர் ஒன்று ரெடி பண்ணுறாரு அப்படின்றதுக்காக தான் அவர் கிட்டத்தட்ட தனி கட்சி ஆரம்பிக்கிற டோனுக்கு வந்துட்டார் சார். அவர் அண்ணாமலைன்றவர் தனி கட்சி ஆரம்பிக்கிற டோனுக்கு அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் செகண்ட் அவர் மேலே அவர்கிட்ட வரக்கூடிய அலிகேஷன் கிராஸ் ஓட்டிங் சினாரியோ. அதனால தான் பாஜகவில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் இந்த அலிகேஷனை லெவல் பண்ணுறது யாருன்னா நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன் இந்த அலிகேஷனை லெவல் பண்ணுறாங்க. அண்ணாமலை கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. அண்ணாமலை அந்த விளக்கத்தை அமித்ஷாக்கும் சொல்கிறாரு, மோடிக்கும் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே வாங்க, நட்டா வச்சு பிஎல் சந்தோஷை வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு நாளைக்கு அவங்க எல்லாருமே. நீங்கள் சொல்வது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. நீங்கள் அதுக்கு பொறுப்பெடுத்து தான் சொல்றீங்க. நான் பொறுப்பெடுத்து தாங்க சொல்றேன். நீங்கள் இன்டர்னல் விஷயம் தான் அங்கே பேச போறாங்கன்னு சொல்றீங்களா? அவங்களோட பிஜேபியோட இன்டர்னல் விஷயத்தை தான் அவங்க பேசுறாங்க, ரைட்டுங்களா? அவங்களுக்கு இந்த தடவை குறைந்தது ஒரு 50 சீட்டாவது வாங்கணுன்ற ஒரு ஏம் இருக்கு சார். பிஜேபிக்கு எப்படியாவது ஒரு 50 சீட்டு ஏடிஎம்கே கிட்டேருந்து வாங்கணும்னு இருக்கு. அது ஒரு வின்னிங் காம்பினேஷனுக்கு போகணுன்றதும் இருக்கு. இதுதான் அவங்களுடைய நிலவரம்னு வச்சுக்கோங்களேன். அதில் அண்ணாமலைன்ற ஒரு கேரக்டரு அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறது, கிராஸ் ஓட்டிங் போகிறது, பல விஷயங்கள்ல அவர் பண்றாரு. நீங்க சொன்னீங்க மூப்பனார் அவங்க அந்த விழாவில் கூட பார்த்தா ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க. பத்திரிகைகள் எல்லாம் எழுதுனாங்க, நிதியமைச்சருக்கும் அவருக்கும் முரண், ஆனா எல்லாரும் இணக்கமா இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்வது ரொம்ப பெரிய கேளுங்க. இது நீங்க ஏடிஎம்கே அலையன்ஸ்ன்றது நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு. எனக்கு எப்படி தெரியுதுன்னா, H2O தண்ணி ஆவி நிலையில் இருக்குது, அவ்வளோதான். அது தண்ணி நிலைக்கு வரணும், அப்போ தான் அதோட வடிவத்துக்கு அது வர முடியும். ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் இருக்கிறதே தவிர தண்ணீராக அது இல்லை. அதிமுக கூட்டணி என்பது பேருக்கு இந்த ஃபார்மேஷனில் இந்த விதங்களில் இருக்குது அப்படின்றதான். ஒன்று, தினகரன் இந்த அளவுக்கு அவர் பேசுகிறாரு, இந்த அளவுக்கு நான் ஒரு விதமான ரிபலுக்கு வரார், ரிபல் மனோநிலைக்கு டிசம்பர் நான் அப்ப டிசம்பர் அதான் அந்த மாதிரிலாம் அவர் வராரு அப்படின்றதுக்கு பின்னணியில் இருக்கிறது அண்ணாமலை. செங்கோட்டையன் விஷயத்திலையும் செங்கோட்டையனால தான் சார் பெரும்பான்மையானவர்கள் அண்ணன் கோச்சக்கூடாது, பெரும்பான்மையானவர்கள் கட்சியை விட்டு போனாங்க. முத்துசாமி கட்சியை விட்டு போகும்போது 7.5 மணி நேரம் ஜெயலலிதா முயற்சி பண்ணாங்க அவரை ரீட்டைன் பண்ணுறதுக்கு. அப்போ ரவிராஜா குழந்தைவேலுன்னு ஒருத்தர் இருந்தார். அந்த தம்பி தான் முழுக்க செங்கோட்டையனோட நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தார். முத்துசாமியோ பகிரங்கமா அறிக்கையே வெளியிட்டாங்களே, நாளை வாங்க நம்ம சந்திச்சு பேசுவோம், முத்துசாமி தோப்பு வெங்கடாச்சலத்திலிருந்து இப்ப என்ன பிரச்சனை, ஏன் மீண்டும் பேச தொடங்குறார் சார்? அவர் பேசுறது எல்லாமே சார் பிஜேபியோடைய சிக்னல் இல்லாம பேசல சார். அவர் ரிபலுக்கான ஆளே கிடையாது சார். அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு சிலது படம், எடப்பாடி படம் மட்டும்தான் இருக்குது, அம்மா படம் இல்லை, எம்ஜிஆர் படம் இல்லை. இன்னைக்கு கூட அலுவலகத்துக்கு போயிட்டு பெரியார் படத்தை வச்சுருக்காரு. அப்படின்னா அவர் விஜய் கட்சிக்கு போகிறாரு. அந்த மாதிரி ட்விஸ்ட். இப்போ நீங்கள் சொல்வது இப்போ திரு செங்கோட்டையன் அவர்களை இயக்குவது பாஜக தான் இயக்குதா? நிர்மலா சீதாராமனோட அவர்கள் லைவ் டச்ல இருந்தாருன்றது தெரியுதுங்களா சார்? என்ன கணக்கு அவரை இயக்கி என்ன செய்ய போறாங்க? செங்கோட்டையன் மட்டும் இல்லை சார்,
அங்கே எஸ்பி வேலுமணி சார், அவர் வந்து பியூஷ் கோயலோட இருப்பார், அமித்ஷாவோட இருப்பார். செங்கோட்டையன் வந்து நிர்மலா சீதாராமனோட இருப்பாங்க. தங்கமணி ஐயா வந்து எல்லாரோடையும் இருப்பாங்க. இப்ப என்னதான் கணக்கு திரு பிரகாஷ்? இப்ப கூட்டணி இல்லைன்னா கூட நீங்க சொல்வதுல ஏதோ நினைக்கிறாங்களா மாற்று தலைமைன்னு. இபிஎஸ் அவர்கள் கூட்டணின்னு வந்தாச்சு, பாஜகவை தீவிரமா ஆதரிச்சு பிரச்சாரமும் பண்றாங்க. இப்ப திரு செங்கோட்டையன் வச்சு என்ன பண்ண போறாங்க? இதுல இபிஎஸோட கைட்லைனு ஃபார்முலா அப்ரோச் என்னன்னா சார், அவர் ஸ்ட்ரெயிட்டா ஃபீல்டுக்கு போறாரு சார். இந்த முன்னாள் கிங்கரர்கள் யாரையுமே கூட வச்சுக்கிறது இல்லை. நேரடியாக அவர் ஃபீல்டுக்கு போகிறாரு, நேரடியாக நிற்கிறாரு, நேரடியாக ஆர்கனைஸ் பண்ணுறாரு, நேரடியாக கூட்டம் கூடுது. இது வந்து இபிஎஸோட ஒரு ஃபார்முலா. நீங்கள் வந்தால் வாங்க அப்படின்னு ஓபிஎஸோடையும் அவர் பேசுகிறார். பேச்சுவார்த்தை ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் இடையே நடக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் அவங்க பையன்தான் வந்து விஜயோட போகிறதுக்கு லைன் எடுத்து போயிட்டுருக்காரு. ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட பேசுகிற நிலைமையில தான் இருக்கார். இவர் வந்து டிடிவி தினகரன் வந்து அவருடைய லண்டன் ஹோட்டல் கேஸ் உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், 91-96 கேஸு, ரைட்டுங்களா? அந்த லண்டன் ஹோட்டல் கேஸ் இன்னைக்கு வரைக்கும் கிரப் மாதிரி அவர் மேலே இருந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து அவரால் வெளியில் வர முடியாது. அவர் பாஜக கூட்டணியை விட்டும் வெளியில் வர மாட்டார். ஆனால் ஒரு முயற்சி என்பது அண்ணன் அண்ணாமலை அவர்களால் செய்யப்படுகிறது. சசிகலா வந்து ரொம்ப எகிர்னாங்கன்னா எனக்கு பிஜேபி சைட்லேருந்து கிடைக்கிறது, அவங்க வந்து சிறையில் இருக்கும்போது அவங்க வெளியில் போயிட்டு அடிமுன்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கான கேஸு ரூபா ஐபிஎஸ் மூலமாக அங்கே ரெடியாக இருக்குது. இல்லை, அவங்க யாருமே எதிர்க்கலையே திரு பிரகாஷ், எல்லாருமே ஒன்றிணையணும்னு தான் சொல்கிறாங்க. இதில் பாஜக என்னதான் திட்டம் போடுது? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையும் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா என்ன நோக்கம் சார்? ஒன்றிணையணும் அப்படின்றது வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார். டிடிவி தினகரனும் சசிகலாவும் முதல்ல ஒன்றிணைய சொல்லுங்க சார். ஒன்றிணைய சொல்லுங்க சார். சரி, ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் வர சொல்லுங்க சார். அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்டம்ன்றீங்க. முதல்ல நீங்க ஒன்றிணைங்க சார். சரி, அதுக்கப்புறம் இங்க வாங்க சார். பாக்கி இப்போ நிறைய நிகழ்வுகள் நான் சொன்ன மாதிரி என்டிஏ அலைன்ஸ் அப்படின்றது இன்னும் அமையாம இருக்கு. எல்லாருமே டிசம்பர் ஜனவரி அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் நாங்க இப்ப சொல்ல மாட்டோம் அப்படின்றது. ஓபிஎஸ் கிட்டத்தட்ட வெளியேறி எதுவும் நடக்கலாம் அப்படின்றது. இப்போ செங்கோட்டையன் அடுத்து என்ன பேச போறார், அடுத்து என்ன தெரியல. அவர் தீவிர அதிமுக காரராகவே இருந்து ஃபைட் பண்ண போறாரா, அதுக்கு இபிஎஸ் அவர்களோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியல. பாஜக இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? ஏன்னா அவங்க தான், ஏன்னா அமித்ஷா அவர்களோட பேட்டி இந்த இந்தியா அலைன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் அமைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் நடக்குது, என்ன கணக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு சுவாரஸ்யமான தகவல். ஒரு விவாதத்தில் மூத்த பத்திரிகையாளர் துரைகரனா, மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ், மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் ஆகியோர் கலந்து பேசுகிறார். எந்த பரபரப்பு நடக்குமோ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான் சார். பாக்கி கலந்துக்கலாம், அதை விட பரபரப்பாக இருக்கும். என்னன்னா சார், இது இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார், ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறார், டிடிவி என்ன செய்ய போகிறார், சசிகலா என்ன செய்ய போகிறார், இபிஎஸ் இவர்களெல்லாம் ஒருங்கிணைப்பாரா, பாஜக ஆட்சி பிடிக்குமா, பாஜக தெரிச்சு, இதே தான் பேச போகிறோம். நத்திங் வில் ஹேப்பன். எதுவுமே நடக்காது. டெல்லியில என்னோட தெளிவான பார்வை, டெல்லியில நடக்கிறது கட்சியை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்கும் இன்னும் அவங்களுக்கு ஜெல் ஆகல அப்படிங்கிற ஒரு கருத்தை, யதார்த்த நிலவரம் என்ன, நம்ம முதல்ல ஸ்ட்ராங் ஆகும்பா, அப்புறம் ஓபிஎஸ் இபிஎஸ் மத்தெல்லாம் கட்சிக்குள்ளேயே இன்னும் ஜெல் ஆகலையா? கட்சிக்குள்ள ஜெல், அந்த ஒரு வார்த்தை ஜெல்லுன்னு சொல்லிட்டோம்னா அப்படி பிடிச்சு வேணாம். இன்னும் எல்லாரும் அண்ணாமலை கீழே வேலை செஞ்ச மாதிரி நயினார்கிட்ட வேலை செய்யறீங்களா, எப்படி வேலை செய்யறீங்க, களப்பணிலாம் எப்படி இருக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்களா, என்னென்ன பண்ண போகிறீங்க, ஸ்ட்ராட்டஜி, இதுதான் நடக்க போகுது. இதை தவிர ஏதோ கோஷி மோசல், ஏதோ அமித்ஷா ஜேபி நட்டா எல்லாம் உட்காந்துருக்காங்க, இவங்க 2 பேரும் கட்சியினோட தலைவர்கள்லாம் மோத போகிறாங்கன்ற பார்வையில் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. என்ன நடக்குது, என்ன கள நிலவரம், திமுகவுக்கு எதிராக என்னென்ன அதிருப்தி அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா, எல்லாரும் ஒன்னா சேருவாங்களா, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள். நீங்க சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒன்னா சேருவாங்களா அப்படின்ற இடத்தில் நீங்க சொன்னீங்கல்ல பரபரப்பான செய்திகள்னு, இதெல்லாம் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் வெளியில போயாச்சு, டிடிவி டிசம்பர்ல தான் சொல்வேன்னு, பிரேமலதா அவர்கள் வெளிப்படையா விமர்சிக்கிறாங்க, அன்புமணி பிடி கொடுக்கல, செங்கோட்டையன் அதிருப்தியை வெளிப்படுத்துவாரா தெரியலன்னா இத பத்தி எல்லாம் பேசவே மாட்டாங்களா? பாமகவை சேர்த்துங்க. பாமக அதான் இதெல்லாம் பாஜக கண்டுக்காதா? இப்போது பேசாது, எப்போ தேவையோ அப்பதான் ஆனா செங்கோட்டையன் பேசிடுவாரே சார் 5ஆம் தேதி. செங்கோட்டையன் என்ன பேசுவாருன்னு நினைக்கிறீங்க? இதே மாதிரி முன்னாடி நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சொன்னாரா இல்லையா பொது மேடையில்? அதுக்கப்புறம் என்ன பண்ணார்?
என்னுடைய பொறுத்தவரையில் இவர் பையிங் டைம்னு ஒரு ஆங்கிலத்தில் உண்டு. இல்ல சார், இப்படி சொல்லிட்டா இன்று மாலை ரியாக்ட் பண்ணுவேன்னு சொன்னார் எடப்பாடி. என்ன பேசுறான்னு இல்ல, இன்னொரு பாயிண்ட்டுங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் அனுபவம் மிக்கவர். இந்த தருணத்தில் பேசினால் நமக்கு சரியா இருக்கும். இப்போ கடைசி போன தருணம் கூட்டணி இல்லாதப்ப பேசினாரு, பெரிய முக்கியத்துவம் கிடைச்சது. ஏதோ ஒண்ணு உணராமையா இப்ப பேசுறாரு. இப்ப நான் ஏன் பேசுறேன்னு ஏதோ ஒண்ணு நடக்குது, அதுக்காக தானே பேசுறாரு. அவர் என்ன சொல்வாருங்க தான் நம்ம யூகம் தான் சார். அவர் கட்சியை விட்டு விலகுவாரா, அல்லது மற்ற கட்சிக்கு போவாரா, இல்ல திமுகவுக்கு போவாரா, இல்ல பாஜகவுக்கு போவாரா அப்படின்னு நாம இப்படி எளிமையா வச்சுக்கோ. துரைக்கர் நான் சொல்ற மாதிரி அதிமுக ஒன்றியணுங்க, எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? அது அவரோட விருப்பம், அதுல மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு அது எதுவுமே நடக்காதா? ஏதாவது மூவ் ஆகுமா? டெல்லியில ஏதாவது அதுக்கான பார்வை கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். அமித்ஷா இங்க வந்தாரு, அங்கேயே ஒன்னும் பிள்ளையார் சொல்லி கூட போடலையே. குறைஞ்சபட்சம் ஓபிஎஸ் கூப்பிட்டுருக்காங்கல்ல, ஓபிஎஸ் கூப்பிட்டா வந்துருவார், பிரச்சனையே இல்ல. கருதி வருவார். யாரையுமே கூப்பிடல, டிடிவிக்கு கூப்பிடல. துரைக்கர் இன்னும் ஒரு கேள்வி கேட்டார்ல பாக்கி, அப்படி நீ எல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் ஒத்துக்கலன்னா இபிஎஸ் இல்லாத அதிமுகன்ற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்னா, நீங்க இன்னொன்னு கவனிச்சு பாருங்க. திருமதி சசிகலா பேசுறாங்க, அவங்களும் அமைதியா இருக்காங்க, திடீர்னு பேசுறாங்க. செங்கோட்டையன் அவர்கள் பேசுறாங்கன்னா இந்த டைமிங் எப்படி புரிஞ்சுக்கிறது? சசிகலா நேற்று தான் அறிக்கை விட்டாங்க. ஆமா, இதெல்லாம் செங்கோட்டையன் இன்னைக்கு சொல்லிருக்காங்க. ரெண்டு பேர் பேசி வச்சுட்டு இருக்கலாம் இல்லையா? ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாங்க, சசிகலா அவங்க ஏன் இப்ப இந்த டைமை தேர்ந்தெடுத்து எல்லாரும் ஒரு சேர பேசுறாங்க, எல்லாம் ஒண்ணு சேரணும்னு? இதெல்லாம் நம்ம இவங்க ரெண்டு பேர் சொல்லி வச்சு பேசுறாங்க. பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் டெல்லிக்கு போயிட்டாங்க. ஆக இது அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கு. பட் என்ன நடக்கும் அப்படின்னு என்னுடைய யூகம் என்ன, நத்திங் வில் ஹேப்பன். எதுவுமே இப்படியே இருக்கும். அதுவே ஒருவேளை சின்ன சின்ன சலசலப்புகளுக்கு காரணமாக இருக்கும். ஒரு விஷயம் நல்ல ஒரு பாயிண்ட் பாக்கி, துரைக்கரன் அவர்கள் கேட்ட மாதிரி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டு கிடப்புல போட்டுட்டு நீங்க என்ன வியூகத்தை வகுப்பீங்க? என்ன பியூட்டினா, நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்களுக்கே முழுமையான நம்பிக்கை இல்லையோன்னு. 77 ஜனதா கட்சி, ஸ்தாபன காங்கிரஸ் மத்தெல்லாம் முரண்பட்ட கட்சிகள். ஸ்தாபன காங்கிரஸுக்கும் ஜனசங்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஜனதாலேருந்து துரத்தி அடிக்கப்பட்டது ஜனசங்கம், பிஜேபியா வந்தது. அது ஒரு பக்கம், நான் அதை போக சொல்ல. ஆனா அப்போ அந்த ஒற்றை புள்ளி ஃபோக்கஸ்டா இருந்தாங்க. இப்போ அந்த ஃபோக்கஸ் இருக்கா என்றால் எனக்கு கேள்விக்குறி. 96 ஒரே ஒரு வாரத்தை சொல்லிடுறேன். 96 தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆட்சிக்கு எதிராக இருந்தாங்க. திமுகவோட கடைசி நிமிடத்தில் கட்சி வெளில வந்து தாமக ஆரம்பிச்சு வந்தாங்க. கோடீஸ்வரன், இந்த மாதிரி பாக்கி சொன்ன முக்கியமான பாயிண்ட்ன்றது, நீங்க திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா பாஜக பல்வேறு மாநிலங்கள்ல அதற்கான வியூகத்தை டெல்லியில இருந்து வகுத்திருக்கிறாங்க. துரைக்கரன் அவங்க கேட்ட கேள்வி தான், வீழ்த்தணும்னா இந்த பிரச்சனையெல்லாம் அட்ரஸ் பண்ணாமே கடந்து போக முடியுமா? அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கணும். அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வாக்காளர்களுக்கு போய் வாக்கு சேகரிக்கணும், நல்ல வேட்பாளர் போடணும். இவ்வளோ விஷயம் இருக்கு. இது அதுக்கப்புறம் வாக்காளர்களுக்கு மறைமுகமாக காசு கொடுக்குறீங்களோ இல்லை மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறீங்களோ அவங்கள குஷிப்படுத்துறதுக்கு எதனா பண்ணோம். இவ்வளோ காரணிகள் இருக்குது. தேர்தலில் ஆட்சி மாற்றம் வரணும், வெற்றி, இது எல்லாத்தையும் நம்ம கடந்து போயிடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சேர்த்துக்கணும். அந்த பர்செப்ஷன் அமித்ஷா தானே சொன்னார், நான் மெகா கூட்டணி அமைப்போம், பெரிய கூட்டணி. விஜய் அவங்க ரெண்டு பேரே சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட இருக்கிற 4 பேரையும் சைடுல நிக்க வச்சுட்டு மெகா கூட்டணின்னு சொல்லிட்டா இதுதான் மெகா கூட்டணின்றாங்க. அவ்வளவுதான். பாக்கி சார் சொன்ன மாதிரி தான் மாநாடு படத்துல எஸ்.ஜே. சூர்யா சொல்லுவாரு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இதே தான் நடக்க போகுது. நீங்க பாருங்க. இன்னொன்னு, அதாவது இது வந்து அண்ணாமலையை வைத்து, அதாவது பிரகாஷ் சார் சொன்னது ஒரு விஷயம். ஒண்ணு, ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும், ரைட்டுங்களா? அதே மாதிரி அண்ணாமலை பத்தி சப்ஜெக்ட் இல்ல, அண்ணா கிட்ட போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அண்ணா சொன்னாரு, மக்கள் கிட்ட போயிட்டாரு. அதே அண்ணா சொன்னாரு அரசியல்ல பிகுவா இருங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த 4-5 பேர் பிகுவா இருக்கிறாங்க. அப்ப 2 பாயிண்ட் கோட்டீஸ்வரனும் பாக்கியும் சொன்னது. பிரகாஷ் வந்து இன்னொரு டைமென்ஷன், அது உட்கட்சியில இருக்கிற சிக்கல் அப்படின்னு. இந்த பிரச்சனையை பிஜேபி அட்ரஸே பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க. இபிஎஸ் நமக்கு கிடைச்சாச்சுன்னா என்னதான் நடக்க போகுது? பாரதிய ஜனதா கட்சி இந்த பிரச்சனையை கடந்து சென்று விட்டால், திரு எடப்பாடியும் தன்னுடைய பிடிவாதத்தில் உறுதியாக இருந்துவிட்டால், 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எளிதாக வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிடும். திமுகவினுடைய செயல் திட்டம் என்பது 6 மாசத்துக்கு முன்னாடி தொடங்கிருச்சு. 234 தொகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிச்சிட்டாங்க. பாக பொறுப்பாளர்கள், அந்த பூத் கமிட்டி இன்சார்ஜ்னு அவங்களுக்கு பாக்கெட் மணி போயிடுச்சு, செலவு தொகைகள் அனுப்பப்பட்டு விட்டது. ஒவ்வொரு அமைச்சருக்கும் 20 தொகுதி, 30 தொகுதி, 15 தொகுதி என்று பிரிச்சுட்டாங்க. மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வசம் மட்டுமே 40 தொகுதிகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதை வெற்றி இலக்கு நம்ம கடந்த பதிவில் நான் சொன்னேன்ல,
ஒரு ஆட்சி வெற்றியை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெற்றார் 77, 80, 84. செல்வி ஜெயலலிதா 2011, 2016 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சியின் நிலையை உருவாக்கினார். திமுக 6 முறை ஆட்சி இருந்தாலும் தொடர் வெற்றி சாத்தியப்படல. இந்த முறை தேர்தல் முடிஞ்ச உடனே 200+ அறிவிச்சார்ல ஸ்டாலின் அவர்கள். என்ன காரணம்? 200க்கு மேற்பட்ட தொகுதி 100 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல். நீங்க சொல்றது இதை மீட்டெடுப்பதற்கு ஒன்றுபட்டால் தான் சாத்தியம் தான் 6 பேர் போய் நின்னாங்க, செங்கோட்டையன் உட்பட. பேசலாம் பிரகாஷ், அதுதான் இன்னும் இருக்கு. பிரகாஷ், அமித்ஷா அவர்கள் பல பேட்டிகள்ல சொன்னது நாங்க ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம் அப்படின்னது. என்டிஏல இவங்கெல்லாம் இருக்காங்கலாம் பேட்டியில. ஆனா நிலைமை வேற மாதிரி, தமிழ்நாடு சூழல் வேற போகுது. விஜயினுடைய மாநாடுலாம் இருக்கிறப்ப துரைக்கண்ணா கேட்ட கேள்வி, ஜெயிக்கணும்னா இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனா பாக்கி இப்போதைக்கு இதெல்லாம் தொடவே மாட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? ஜெயிக்கணும்னா இதை அட்ரஸ் பண்ணோன்றது 6 பேர் போய் பார்த்து பேசும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துச்சு சார். ஓபிஎஸ்ஐ இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் இன்சைட் சோர்சஸ்ல அவர் பேசிக்கிட்டு தான் சார். யாரோட பேசுறாரு? எடப்பாடியோட பேசிக்கிட்டு தான் சார் இருக்காரு. ஓபிஎஸ் பேசிக்கிட்டு தான் சார் இருக்காரு. அது இருக்கக்கூடிய நெகோசியேஷன்ஸ்ல என்ன அவர் எனக்கு ஒரு டிமாண்டும் இல்லைன்றாரு. இதுல பேச்சுவார்த்தையே இல்லையே, சேர்த்துக்க வேண்டியதான் பாக்கி. சேர்ந்துக்க வேண்டியதான் சார் பாக்கி. ஆனா அவர் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணுவார். அதுக்கு நடுவில் அவர் ட்ரை பண்ணது அந்த ரெட்டையில கேஸ் ஒன்று இருந்தது. அந்த கேஸ் இவருக்கு சாதகமாக வருமா? அந்த கேசி பழனிசாமி கேஸ் கூட கேஸ்ல ஜெயிச்சா கொஞ்சம் ஹோல்டு அதிகமாகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இப்ப புகழேந்தி கேஸ் ஒன்று டெல்லியில். ஆமா, இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சார். ஆனால் ஃபைனல் நெகோசியேஷனில் ஓபிஎஸ் போய் இபிஎஸோட சேர்ந்துருவார் சார். அவர் சசிகலாவுக்கும் அவங்களுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. அதனால இபிஎஸ் சசிகலாவை சேர்க்க மாட்டார். ஓபிஎஸ் சேர்த்துப்பாரு, சசிகலாவை சேர்க்க மாட்டார். டிடிவி தினகரன் எந்த காரணத்தை கொண்டும் என்டிஏ விட்டு போக முடியாது சார். அவர் என்டிஏவில் தான் இருக்காரு. ஆமா சார். சரத்குமார் அவங்கெல்லாம் பவுண்டட் பை கேசஸ் இன்க்ளூடிங் அன்புமணி, பவுண்டட் பை கேசஸ். அவங்க இங்க தான் சார் இருப்பாங்க. செங்கோட்டையன் அவர்கள், செங்கோட்டையன் பேசுவார் சார். அவருக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சீட்டு கேட்டவுடனே அவர் அடங்கிடுவார் சார். இதுதான் சார் எக்ஸ்பெக்டேஷன். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டீங்களே. இவ்வளவுதான் டிமாண்ட், எல்லாமே சார். இவ்வளவுதான் சார். இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது சார். துரைக்கண்ணா சார், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா பிரச்சனை அவ்வளவு சிம்பிளா இருக்கான்றது துரைக்கண்ணாட்ட கேட்கணும். ஒரே ஒரு நிமிஷம். இவங்க எல்லாருமே பாஜகவுடைய மிக கடுமையான எதிர்ப்பாளர்களா இருந்தவங்க சார், எக்ஸெப்ட் ஓபிஎஸ். சசிகலாவும் டிடிவி தினகரனும் எந்த அளவுக்கு பாஜகவை எதிர்த்தாங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இன்னைக்கு அவங்களுடைய நிலை என்னன்றதும் நமக்கும் தெரியும். துரைக்கண்ணா, இதுல பாயிண்ட் நான் பிரகாஷ் அவர்கள் சொன்னதுல ஏன் பாஜக அமைதியா இருக்குன்னா, இவங்க வேற எங்க போக முடியும்? இங்க தானே இருந்தாகணும். உங்களோட டிமாண்ட் ரொம்ப அத கடைசியா அப்படி இருக்காங்களா? கடைசியா பாத்துக்கலாம்னு மாதிரி இல்ல இருக்கலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப இந்த ஒன்றிணைவோம், கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், இதுதான் திரு ஓபிஎஸ் அவர்கள் திருமதி சசிகலாவுடைய கோரிக்கையா இருக்கு. என்னை சேர்த்துக்கங்கன்னு சொல்லல, என்னை சேர்த்து கொள்ளுங்கள்னு. அவர் இந்த கட்சியினுடைய பிரதான ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். அவர் என்னை சேர்த்துங்கன்னு சொல்லல. இப்பவும் திரு ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கொள்வோம், ஏதாவது பொறுப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போக முடியாது. 1989 ஃபார்முலா ஜே அணி ஜா அணி இணைந்த பொழுது இந்த 2 தரப்பிலும் நிர்வாக பொறுப்புகள் இருந்தாங்கல்ல, மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளை. அது மாதிரியான விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே திரு ஓபிஎஸ் அதுல இணைவதற்கான சாத்தியம். மிகப்பெரிய அளவில். ஆமா ஆமா, நிச்சயமா அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. முதல் தர்மயுத்தத்தை நடத்தி ஏமாத்திட்டாரு. என்ன பாஜக சொல்லிச்சு, சரி சேர்ந்துருவான் கட்சியிலன்னு சொல்லி. இப்போ அப்படி இல்லை, அந்த உறுதிப்பாட்டோடு இருக்கிறார். நிச்சயமாக தன்னோடு பயணித்தவர்களுக்கு நிச்சயம் ஏதாவது பொறுப்பு. இப்போ அங்கே சீனியர் இருக்காங்க, எடப்பாடி தலைமையிலான திமுகவில். இவங்களை இணை செயலாளர், துணை செயலாளர், துணைத் தலைவர் அகாமடேட் பண்ணுங்க. அப்படி பண்ணினாதான் தேர்தலில் வேலை பார்ப்போம், வெற்றி செய்ய முடியும். இதை யாரு எடுத்து செய்யறது துரைக்கண்ணா? பாஜக இதை செய்வாங்களா இல்ல இத வேற யாரு? இது மீடியா இல்ல, பாஜக செய்யற மேட்டரே இல்ல. இவங்க தான் உட்கார்ந்து மாப்பிள்ளை கூட உட்கார்ந்து பேசி முடிவு பண்ணி. அதுல கோட்டீஸ்வரன் தொடர்ந்து ஒன்னு சொல்றது, இபிஎஸ் அவர்கள் அந்த பஸ் புறப்பட்டுருச்சு, இருக்கீங்களோ இல்லையோ நான் போறேன் அப்படின்னு. எங்க காம்ப்ரமைஸ் ஃபார்முலான்றது? எப்படி இபிஎஸ் அவங்களுக்கு பிரஷர் கொடுக்க முடியும்ன்ற கேள்வி இருக்குல்ல துரைக்கண்ணா. அதை செங்கோட்டையனால கொடுத்துட முடியுமா? இல்ல இல்ல, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்
கடந்த காலத்தில் மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போல ஒரு வலுவான கட்டமைப்போடு இருக்க வேண்டும். அப்படி வலுவான கட்டமைப்போடு இருந்தால் தான் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற எண்ணமும் உணர்வும் எல்லாருக்குமே இருக்கு. அண்ணா திமுகவில் எடப்பாடி உட்பட இருக்கிறது. ஆனால் சுயநலம் காரணமாக அவர் தான் நான் தான் அண்ணா திமுக, நான் தான் பொதுச் செயலாளர், தோத்தா கூட நான் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. கட்சி முக்கியம் இல்லையா? அதைத்தான் இவங்க வலியுறுத்துறாங்க. செங்கோட்டையனும் அதை நிச்சயமா வலியுறுத்துவார். அதற்கான போராட்டம் தொடரும். இன்டர்னலா ஒரு பிரஷர். இப்ப பாஜகவை சொல்றாங்க, பாஜக இதுல வேலை இல்ல, அவங்க என்ன நிலைப்பாடுன்றதை விட்டுருவோம். ஒரு இன்டர்னல் பிரஷர் உள்ளுக்குள்ள இருந்து வருகிறது அப்படின்னு வைங்க. நம்ம ஜெயிக்கணும்னா நம்மலாம் அது இபிஎஸ் காது கொடுப்பாங்களா? ஒண்ணு, துரைக்கண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி முதல்லயே ஓபிஎஸ் மீது இருக்கிற விமர்சனம் தன் நம்பி வந்த ஆட்களுக்கு எதுவும் செய்யலன்றது. இந்த முறை வாங்கி கொடுக்கிற உறுதியோடு இருப்பார் அப்படின்னா நீங்க அதெல்லாம் செய்யணும்ல, அதை செஞ்சு கொடுக்க தயாரா இருப்பாரா ஐபிஎஸ்? சார் அந்த லெவல்லையே அவர் டிஸ்கஷன்லேயே இல்லை. அண்ணன் துரைக்கண்ணா அவர்கள் சொல்றது ஒரு லாஜிக்கலான ஒரு பாயிண்ட். தமிழகத்தில் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு புரியுது. அந்த கணக்கு வேணா, நான் புதுசாக ஒரு கணக்கு போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரோட நிலைப்பாடு இருக்கு. தன்னை நம்பி போறன்ற மாதிரி இருக்காரு. அந்த மனநிலையில இருந்தா செங்கோட்டையன் பேசியிருக்காங்க, வேலுமணி பேசியிருக்கிறாரு, தங்கமணி பேசியிருக்காரு, செல்லூர் ராஜு, எவ்வளோ பேர் பேசியிருக்கிறாங்க. இவர் ஓஎஸ் மணியன் கூட ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பேச்சு பேசாதீங்க, வேற எதுனா இருந்தால் சொல்லுங்க, போய் கட்சி வேலையை பாருங்க. இப்படி தான் அவர் நடத்துறாரு. இன்னொன்று, திருவள்ளூரில் என்ன நடந்திருக்குன்னா, சமீபத்தில் வேலுமணி அவர்கள் கிட்டத்தட்ட மிரட்டி இருக்கார் மாவட்ட செயலரை. அவர் பெஸ்ட் எடுத்துன்னு கிளம்பிட்டார் பொதுச் செயலாளர். ஜெயிச்சாலும் தோத்தாலும் அவர் தான் பொதுச் செயலாளர். சரியா வேலை செய்யலனா மாவட்ட செயலர் பதவி இருக்காது, பார்த்துக்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெவல்ல இருக்கு உள்ள. அதே மாதிரி நிறைய சீனியர்ஸ்க்கு சீட்டு கொடுப்பாங்களான்ற அந்த டவுட் இருக்கு. அதுல நிறைய பேர் பேசலாமா வேணாம். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அவர்கள்லாம் மேலெழுந்து தேர்தல் நெருங்குற நேரத்துல குரல் கொடுக்கறாங்கன்னு வைங்க. கண்டிப்பா சார், அது வேலை செய்யும். இப்ப அண்ணன் துரைக்கண்ணா அந்த பிரஷருக்கு இபிஎஸ் ஈல்ட் ஆவாங்களா இல்ல கண்டுக்காம கடந்து? அவர் தோத்துருவாரு, நம்ம எதிர்கட்சியில தான் திருப்பி உட்காரணும், நம்ம முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அவருக்கு அந்த பயமோ அச்சமோ வந்ததுன்னா அது தேவைன்னா கண்டிப்பா அந்த நேரத்தில் அந்த டூல் எடுப்பார். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல என்னன்னா சார், அவரை பொறுத்தவரையிலும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய தன்மைப்படுத்தாரு. இதுல ஒண்ணு, அண்ணன் சொன்ன கருத்து கரெக்ட். இபிஎஸ் ஒண்டி தான் ஏதோ சுயநலவாதி மாதிரி இல்ல, மொத்தமா எல்லாருமே சுயநலவாதி. நீங்க ஏதாவது மாற்றம் அதிமுக ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி சூழல் இருக்கா? நீங்க எப்படி கணிக்க? இல்ல இப்ப இருக்க இப்ப வாய்ப்பு கிடையாது. நீங்க ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன். ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு இருந்தபோது கட்சி முழுக்க கட்சி நிர்வாகிகள் தலைவர்கள் எல்லாரும் ஜானகி அணியில இருந்தாங்க. தொண்டர்கள் ஜெயலலிதா அணியில இருந்தாங்க. எலெக்ஷன் பார்த்தாங்க. எலெக்ஷனை தனியாக தான் போட்டிட்டாங்க. அப்ப ஜெயலலிதா அப்ரூவ்டு, நான் மாஸ் லீடர்னு. அந்த வெற்றி வாய்ப்பு இன்னொரு கோணம் பாக்கி அது எப்படி நடந்ததுன்னா, ஜானகி அவர்கள் விட்டு கொடுத்தாங்க. அதான் முக்கியமான ஃபேக்டர். தேர்தல் களத்தில் வெற்றி பெற இயலாத போதிய பலமற்ற நிலையில் அந்த அம்மா விட்டு கொடுத்தது. இவங்க நான் சொல்றேன், ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாருமே பார்த்து ஒரு ட்ரையல் பாருங்க, யார் மாஸ் லீடர் இல்ல இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு மாறும். அது அப்ப தேர்தலை சந்திச்சு தான் தெரிஞ்சுக்கணும். தேர்தலை நான் விஜய் கூட அடிக்கடி இந்த தளத்துல பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்க தேர்தலை சந்திச்சாதான் தெரியும். ஒரு தகவல் சொல்லணும். ஒரே ஒரு மறுப்பு, பெரியார் படம் செங்கோட்டையின் இன்னைக்கு வைக்கல, ஆரம்ப காலத்துல இருந்தே அதான் இருக்கு. அது தகவல் சரி, எல்லாரும் சுருக்கமா தமிழக வியூகம், குறிப்பா இந்த அதிமுக பாஜக கூட்டணியில அந்த வியூகத்துல என்ன மாற்றம் நடக்கும் இந்த சூழல்னு எப்படி கணிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். எல்லாம் சுருக்கமா சொல்லிடலாம். பிரகாஷ் நீங்க சொல்லுங்க சார். இந்த சூழல் இன்னைக்கே ஆரம்பிச்சிச்சு சார். இதுவரைக்கும் வேலுமணி மேலே கேஸே போடாமல் இருந்த திமுக, வேலுமணி மேலே கேஸ் போடலன்ற விமர்சனத்துக்குள்ளான திமுக இன்னைக்கு 98 கோடி ரூபாய்க்கு கேஸு. இப்போ ரெய்டு எல்லா இடங்கள்லையும் பறந்துகிட்டு இருக்கிறதா நமக்கு வரக்கூடிய தகவல்கள். ஸோ திமுக பொலிட்டிக்கலாக ஷார்ப் ஆகுது, ரைட்டுங்களா? ஏடிஎம்கே பெண்டிங் கேசஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி பிஜேபி எப்படியாவது அதிகமான சீட்டை வாங்கணும்னு தான் அவங்க பார்ப்பாங்க. சீட்டை அதிகமாக வாங்குற அதான். துரைக்கண்ணா என்ன நடக்கலாம், எப்படி யூகிக்கிறீங்க சுருக்கமா? இல்லை, இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 7வது முறையாக ஆட்சி அமைப்பதற்காக களத்தில் இறங்கி பகீரத பிரயத்தனம் எடுத்து அந்த சாமதான தண்டம் பேதை எல்லாத்தையும் களத்தில் இறக்கி பண்ணிட்டாங்க. அதை எதிர்கொள்வதற்கு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக வலுவான கூட்டணி என்டிஏவில் 2024 பயணித்த அனைத்து கட்சிகளும் வந்தால் மாற்றம் வரும்.
வந்தால்னு சொல்றீங்க. எதிர்பார்ப்பேன். மக்களும் மாற்றத்தை விரும்பினால் வாக்காளர்களும் ஆட்சி மாற்றம் உறுதி என்பதா என்னோட பாக்கி. நான் கேட்பது எப்படி போகலாம் இந்த சூழல்ன்றது எப்படி கணிக்கிறீங்க? இந்த என்ன பொறுத்தவரையில் இப்ப இதே நிலை தான் ஆல்மோஸ்ட் நீடிக்கும். எந்த விதமான மிராக்கள் இப்ப 77 96 நடந்த மாதிரி நடக்காது. சரி, ஒரு ஆட்சி மீது அலுப்பு வரணும், இல்லது அதிருப்தி ஏற்படணும், இல்ல போலரைசேஷன். ஒடிசால அலுப்பு, நவீன் பட்நாயக் ஆட்சி மேல கோபம் கிடையாது, அலுப்புனால அவங்க போச்சு. ஹரியானால கம்யூனல் போலரைசேஷன். இந்த மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இங்க இன்னும் பிளான் பண்ணாதனால திமுகவினுடைய வெற்றி பெரிய அளவு பாதிக்கப்படாது. என்ன வியூகம் கோடீஸ்வரன்? இப்ப டெல்லியில சந்திப்புக்கு பிறகு அதிமுக பாஜக அணியில என்ன நடக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? பாக்கி சார் சொன்ன மாதிரி டிசம்பர் வரலாம் லீவ் விட்டுருவோம், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி. அது வரலாம் ஒரே ஒரு விஷயம், இடையில அமித்ஷா வர மாதிரி வந்துட்டு போவாங்க, வியூகம்லாம் பேசுவாங்க, கொள்வாங்க, எல்லாம் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நடக்கும். அது அண்ணன் சொன்ன மாதிரி, துரைக்கண்ணன் அண்ணன் சொன்ன மாதிரி, செந்தில் பாலாஜி 40 சீட்டில் டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து பூத்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் கே நேரு வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அவங்கவுங்க தொகுதியில் அந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. அதிமுக இப்படியே பேசிக்கிட்டு கட்சியை ஒன்று சேராமல் இப்படியே குறை சொல்லிட்டு இருந்தா அந்த பர்செப்ஷன் டிஎம்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டமைச்சிட்டாங்க. என்னன்னா அதிமுக பிளவுபட்டு வீக்காக இருக்கு, பொதுமக்கள் காண்டாயி கடுப்பாயி சொத்து வரி தண்ணி வரி கரண்ட் பில்லு போச்சுன்னா ஆட்சி மாற்றம் வருமே அப்படின்ற அந்த பயம் இல்லாமல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏடிஎம்கே வீக்காக இருக்கு, பிஜேபியை உள்ள விட மாட்டோம். அதில் நம்புறாங்க, அதில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் வண்டி ஓடிட்டு இருக்கு. இது பாக்கி சார் சொன்ன மாதிரி, ஏன்னா நவம்பர்ல டீம்ஸ்லாம் வரும், மந்திரவாதி டீம் வரும், ஆர்எஸ்எஸ் டீம் வரும், எதேதோ வரும். அவங்க அப்புறம் இடி வரும். இப்போ எஸ்பி வேலுமணி மீது ஒண்டிதான் வழக்கு பதியப்பட்டு கைது அப்படி இல்ல, செந்தில் பாலாஜி மீதும் நடக்கலாம். அப்ப இதெல்லாம் நவம்பர் டிசம்பருக்கு வரல நம்ம லீவ் விட்டுட்டு அது வரலாம் இதே மாதிரி செங்கோட்டையன் போன்றவர்கள் பேசுவார்கள். அதை அப்படியே பேசிட்டு பார்ப்போம் என்ன சூழல் மாறுது அப்படின்னு. விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது